வா நீ வா நீ வா நீ டேய் ரவி வெளிய வாடா. ஏய் ரவி வாடாப்பா விட்டுப்பா நிறைய மோ நீ கம்முனு இருமா. என்னடா மோ என்னம்மா என்னடா அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்க்கறேன்னு சொல்லியிருக்க? வாடாப்பா விடுப்பா. மோ எல்லாம் உன்னாலதாம்மா வருது. உன்னை கூட்டு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுகிறீங்களா? அண்ணனும் தம்பி அடிச்சுக்கணுமா? பெத்த அம்மாவை பாத்துக்க தெரியாத நீலாம் ஒரு புள்ளையாடா? ஏன்னா நீ பெரியவன்டா நான் சின்னவன்டா. உன் மேல அதிகமா பாசம் வச்சிருந்தாங்க. எனக்கு சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து போற ட்ரெஸ்ல இருந்து செலவு பண்ற காசு வரைக்கும் உனக்கு ஸ்பெஷலா பார்த்தாங்க. அவங்கள பாத்துக்க முடியலன்னா பாத்துக்க முடியலன்னு சொல்ற. முதியோர் இல்லத்துல சேர்த்துமா வீட்டுக்கு வராத, நீ எனக்கு தொல்லையா இருக்க அப்படி இப்படின்னு அவங்க அசிங்கப்பட்டு உன்னை அவங்க சின்ன வயசுல தொல்லையா நினைச்சுதான் நீ புள்ளையா வந்திருப்பியாடா. நீயும் உன் பொண்டாட்டி கொஞ்சலா இருக்கிறதுக்கு அவங்க இடைஞ்சலா இருக்காங்களா? உன்னை கல்யாணம் பண்ணி கடன் வாங்க வச்சு அந்த கடனை கூட அடிக்காம ஓட்ட நீ பொண்டாட்டி முந்தானை பூச்சின்னு பொட்ட. ஏய் வார்த்தை விடுறடா நீ மோ நாமா. ஏய் சி அம்மாவுக்கு மோனா கூப்பிடுறவளை வச்சு உழுதும் உனக்கு. ஏய் இப்போ என்ன? நான் தான் உங்களை சேர்க்க சொன்னேன். எனக்கு அவங்க இருக்கிறது பிடிக்கல. எனக்கு அவங்க சண்டை வருது. என்ன அதுக்கு பண்ண சொல்றான்? ஏய் டேய் அவங்க உனக்கு மாமியார் குடும்பம் பண்ணாங்களா இல்ல அவங்களுக்கு வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்ணாங்களா? ஒண்ணுமே தெரியல. அப்பா விட அவங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு புள்ள பிறக்கல. அந்த புள்ள உங்களை வெளியில போங்கடான்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க ஒரு காலத்துல. அப்போ தெரியும் உங்களுக்கு இந்த வலி என்னன்னு. அப்போ தெரியும் உனக்கு எப்படிமா இந்த வயித்துல பெத்தவன. இன்னும் நீ எல்லாம் இப்படி பண்ணுவ தெரிஞ்சுதான் உனக்கு சா வச்சிருப்பா குழந்தையிலே ஒண்ணு.